மேலழ விடுமானால் அவன் செல்வ ஸ்ரீமானாகிறான். அவள் கொஞ்சம் ஆழ்ந்து ஒருவனை நோக்கிவிட்டால் அவன் தேவலோகத்திலே வாழ்கிறான். முழுமையாக ஒருவனை நோக்கிவிட்டால் அவன் மறுபடியும் பிறவா நிலையை அடைகிறான். இப்படி அவளுடைய அருளின் ஆழம் எவ்வளவினது என்று ஆரறிந்து சொல்ல முடியும். ஸ்ரீரங்கத்திலே நார்த்து கேட்டு சவுத்து கேட்டுன்னு இருக்கு. வடக்கு வாசல் தெற்கு வாசல். இந்த வடக்கு வாசல்ல தான் மார்க்கெட்டு. ஒருத்தன் காத்தால மார்க்கெட்டில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டான், பலாச்சுளையும் வாங்கிட்டான். இந்த ஊரை சுற்றினா கொஞ்சம் நாழிகாவும், கோவிலுக்குள்ள போனால் ஷார்ட் கட்டு. இந்த காரணத்துக்காகவாவது கோவிலுக்குள்ள நுழையட்டுமேனு தான் அந்த காலத்தில் வச்சிருக்காங்க. அப்படி நுழைஞ்சி வர தாயார் கோவில் அம்பாள் சென்னிச்சு எதிர்த்தாப்புல வந்தோடனே 2 கொசு கண்ணு முன்னாலே நடையாடித்து. அப்படின்னு போயிட்டான். பட்டர் ஸ்ரீரங்கநாச்சியாரை திருவடி தொழுவதற்காக வந்தார். அம்மா, இன்னைக்கு உங்க முகம் கொஞ்சம் வாடி இருக்கு, காரணம் என்ன? இல்ல பட்டரே, எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல தாயே, எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. எவனோ ஒருத்தன் கொசு அடிப்பதற்காக உன் சன்னிதானத்துக்கு நேர் நின்று அப்படின்னா நீர் அவனை வணங்கினதாக நினைத்து விட்டீர். கொசு அடிக்க அப்படின்னா நீர் உண்மை வணங்கினதாக நினைத்து விட்டு அவனுக்கு இவ்வுலக செல்வம், மறுமை செல்வம், வைகுண்ட வான்பதவி எல்லாவற்றையும் தருவதாக திருவுள்ளத்திலே நினைத்து விட்டீர். நினைத்தும் இவன் பண்ணின வணக்கத்துக்கு ஈடாக நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற வெட்கத்தினாலே வாடியிருக்கிறீர். ஐஸ்வர்யம் அச்சரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிது அஞ்சலி வரம் வகதேவி திரியா அஸ்மை நகிஞ்சித் உசிதம் கிருதமித்யதம்ப த்வம் லஜ்ஜசே கதய குயமுதாரபாவக என்று அனுபவித்தார். அண்ணா, சூப்பனகே, அவளுடைய அழக சொல்ல முடியாதுங்கிற, ஆனா ஏதாவது உனக்கு தெரிஞ்ச உபமானத்திட்டு அவனை சொல்லப்படாதான்னா. அவளுக்கு உவமையே கிடையாது. இருந்தாலும் உனக்காக சொல்றேன். விருந்தோக்கும் நுதல் என்றாலும், மேல் ஒக்கும் விழி என்றாலும், பல் ஒக்கும் முத்து என்றாலும், பவளத்தை இதழ் என்றாலும், சொல்லொக்கும் பொருள் ஒவ்வாவால் சொல்லலாம் பொருளும் உண்டோ. நெல் ஒக்கும் புல் என்றாலும் நேருரைத்ததாகவற்றே. அண்ணா, அந்த சீதையினுடைய புருவங்களை வில்லை போன்றிருக்கிறது என்று சொல்லிவிடலாம். அவளுடைய விழிகளை வேல் போன்றிருக்கிறது என்று சொல்லிவிடலாம். அவளுடைய பல் வரிசையை முத்துக்கோவை என்று கூறிவிடலாம். அவளுடைய அதரத்தை செம்பவழம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் அண்ணா, வில்லை போன்ற புருவம் என்றால் அந்த வில் அளவுதான் புருவம் இருக்கிறது என்று எண்ணிவிடாதே. புல் எப்படி இருக்கும் என்று கேட்டால் நெல்லை போல் இருக்கும் என்கிறார்கள். நெல்லும் புல்லும் ஒன்றாகுமா அண்ணா? அவளுடைய புருவங்களிலே உண்டான வளைவு அந்த வில்லுக்கு இல்லை. அவளுடைய விழியிலே உண்டான பொறுமை வேலுக்கு இல்லை. அவளுடைய பல் வரிசையிலே இருக்கிற வெண்மை முத்துக்கு இல்லை. அவள் உதட்டிலே இருக்கிற செம்மை பவளத்துக்கு இல்லை. நாளையே காண்டி அப்புறம் சொல்றார். அண்ணா, உலகத்திலே எல்லாரும் கல்யாணம் பண்ணி தம்பதிகளாரா? ஆனா உலகத்திலேயே நனி சிறந்த தம்பதிகள்னா அது விரல் விட்டு எண்ணக்கூடிய வாழ்தான். ஆறாரு? இந்திரன் சசியை பெற்றான், 3 வதனத்தோன் தன் தந்தையும் உமையை பெற்றான், தாமரை செங்கனானும் செந்திரு மகளை பெற்றான், சீதையை பெற்றாய் நீயும்
அந்தரம் பார்க்கில் நன்மை அவர் கிளை உனக்கே ஐயா. என்ன அழகா அவனை தூண்டுற பாருங்க. இந்திரனும் இந்திராணியும் அந்த மாதிரி தம்பதிகளை பார்க்க முடியாது. 2-3 வதனத்தோன் ஆறு 2-3 முத்தித்தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கு ஒரு வித்து குருவர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் உட்பட்டது கற்பி திருவரு 30 முவர்க்க தமரரும் அடி பேண நின்றானே அந்த கண்ட கடவுள், அந்த முருக கடவுள், அந்த சுப்பிரமணிய சுவாமி. அவனுடைய தந்தை சிவனை தனியா சொல்லப்படாதா? சில பேருக்கு அப்பாவால பெருமை, சில பேருக்கு பிள்ளையால பெருமை. அப்பனுக்கே ஓங்காரத்தை உபதேசம் பண்ணின தகப்பன் சாமி அல்லவா நம்முடைய சுப்பிரமணியன் இல்லையா? அதனாலே முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். விட்டுருவோம். பெரிய புராணம் சொல்ல மாட்டோமா? கண்ட புராணம் சொல்ல மாட்டோமா? அந்த நாளில் பார்க்கலாம். இந்திரஞ்சதியை பெற்றான் 2-3 வதனத்தோன் தன் தந்தை ஆறு சிவன். அவன் உமையை பெற்றான். அவனுக்கு ஆத்துக்காரி உமாதேவி. தாமரை செங்கனானும் ஆறு நாராயண் சென் திருமகளை பெற்றான். மகாலட்சுமியை மனைவியாக பெற்றான். அண்ணா, நீ சீதையை மனைவியாக பெற்றுவிட்டால் இவர்கள் மூவரும் மனைவி அடைந்ததிலே உனக்கு நிகராக மாட்டார்கள். அப்போ உமையம்மையை விட, மகாலட்சுமியை விட, இந்திராணியை விட பேரழகியான சீதை உனக்கு கிடைத்து விட்டால் நன்மை அவர் கிளை உனக்கே ஐயா. அப்படியும் பதம் பிரிக்கலாம். ஜெகன்மாதாவான சீதா பிராட்டியை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாயே, அந்த எண்ணம் வந்தோடனே உன்னால் சிறைப்படுத்தப்பட்ட தேவர்களுக்கு நன்மை இல்லை உனக்கு ஐயா. நன்மை அவர்க்கு உனக்கு இல்லை ஐயா. அப்புறம் அவன் ஆத்துக்காரிக்கு எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கான். பாகத்தில் ஒருவன் வைத்தான். அரு சொல்லவே மாட்டேல. சம்பாத்தியம் நீ சம்பாவனை நீர் வாங்கிக்க போறது, நான் எதுக்கு பேசணுங்கிறோ. பாகத்தில் ஒருவன் வைத்தான். பங்கயத்து இருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான். அந்தனன் பிரம்மா நாவில் வைத்தான். மேகத்தின் மின்னை முன்னே வென்ற நுண் இடையை பெற்றாய் நீயும் ஆகத்தோள் வீரா எங்கனும் வைத்து வாழ்வி. அந்த சீதையை பெற்றால் நீ எந்த இடத்தில், உன் திருமேனியில் எந்த இடத்தை அவளுக்கு கொடுப்பாயின்னு ஒரு அர்த்தம். ஜெகன் மாதாவை விரும்பினால் நீ எங்கனும் வாழ்வி. நீ வாழ்வியாடா, நாசமா போடுவேன்னு அர்த்தம். அண்ணா, எனக்கு ஒரு ஆசை. தங்க ஆசையை தமையன்தான் நிறைவேற்றணும். என்ன மீன் கொண்டு ஊடாடும் வேலை மேகலை உலகமேத்த தேன் கொண்டு ஊடாடும் சிற்றிடை சீதை என்னும் மான் கொண்டு விளையாடு. சிற்றிடை சீதை என்னும் மான் கொண்டு நீ விளையாடு. நான் கொண்டு ஆடும் வண்ணம் ராமனை கருதி என்றான். இல்லையா அர்த்தமா சொல்லணும் உங்களுக்கு? இவாளுக்கு தம்பதிகள் விளையாட்டுக்கு. அந்த சீதையோட நீ கழித்திரு. ராமனோடு நான் கருத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். ராவணனுக்கு எல்லாம் மறந்து போச்சு. தான் பெற்ற சாபங்கள் எல்லாம் மறந்து போச்சு. சீதையை மட்டும் மறக்கல. நேரம் மறுபடியும் மாரீச்ச ஆசிரமத்துக்கு வந்தான். மாமா வேண்டாம், சீதையை கவர்ந்தே ஆகணும்னா அட பைத்தியக்காரா, நிச்சயமா அந்த ராமனிடமிருந்து சீதையை உன்னால் பிரிக்க முடியாது.
நாரங்கொண்டார் நாடு கவர்ந்தார் நடையல்ல வாரங்கொண்டார் மற்றொருவர் காய்மனை வாழும் தாரங்கொண்டார் என்று வதம்மை தருமந்தான் நீருங்கண்டாய். இவன் இந்த மாதிரி பாபிகளை தர்மமே கொண்டுண்டார். கும்பகர்ணம் ராவணன் தம்பியை தவிர அவனுக்கு இந்த பரதான தோஷ கமனம் கிடையாது. நல்லவன். ராமாயணத்துல தூங்கிட்டான், அவ்வளவுதான் அவன் பண்ணது. புரியுதா? தூங்கினா வெள்ளம் ஆறு கும்பகர்ணன். அவன் சொல்றான் பின்னாலே, ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்பேன், மாசில் புகழ் காதலுருவேன், வளமை கூட பேசுவது மானம், இடை பேணுவது காமம். நன்று நன்று நம குற்றம் சிட்டர் செயல் செய்தினை குலச்சிறுமை செய்தாய், மட்டமிழ் மலர்கூழலினாலே இனி வெற்றிடுது மேல் எளிய மாதும் அவர் வெல்லப்பட்டிடுது மேல். இது ரெண்டு அர்த்தம். அந்த ராமனோட போர் பண்ணி அவரை வெல்லுவோமானால் அது நமக்கு பெருமை, அல்லது அவனால் வெல்லப்படுவோமானால் உயிரை விட்டா அது பெருமை. என்ன ரெண்டாவது தம்பி என்ன, நம்ம ஜெயிக்க மாட்டோமா? அண்ணா அதர்மம் வென்றதாக வரலாறு இல்லையே. நல்ல தம்பியா இப்படிப்பட்ட கும்பகர்ணன்கிற ஒரு தம்பியை பெற்று வச்சு கூட ராவணன் வீணா போனானே, அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பேற்பட்டவன் கும்பகர்ண வால்மீகி சாதாரண அரக்கனா சொல்லிட்டு போட்டார். கம்பன் அவனை கொண்டு வந்து சித்தரிக்கின்ற அழகு இருக்கிறதே, அந்த இடம் சொல்லாத விட மாட்டேன். எதை முழுங்கினாலும் முழுங்குவேன், கும்பகர்ணனை விழுங்க மாட்டேன். அவன் தான் எல்லாரையும் விழுங்குறவன், நாம எதுக்கு விழுங்குறேன்? ராவணா இங்க வான்னு கூட்டின்னு வந்தா வெளியில, அதோபார் அது என்ன என்ன மாமா, அது ஆலமரம் தெரியாதா? பைத்தியக்காரா, அந்த ஆலமரத்துல உனக்கு என்னடா தெரியறது? வேர் தெரியறது, மரம் தெரியறது, களை தெரியறது, பூ தெரியறது, இலை தெரியறது, காய் தெரியறது, கனி தெரியறதுன்னா அவ்வளவுதானே ராவணா தெரியும் உனக்கு? ஏன் மாமா உனக்கு என்ன தெரியறதுன்னா, வேரிலும் மரத்திலும் காயிலும் கிளையிலும் பூவிலும் பிஞ்சிலும் பழத்திலும் சாபமேந்திய யமனை போல வில்லேந்திய ராமன் காட்சி அளிக்கிறான். விருட்சே விருட்சே பசியாமி க்ஷீர கிருஷ்ணாஜினாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் பாசகஸ்தமிவான். பக்தியினாலே பார்க்கிற இடமெல்லாம் பரமனை கண்டார்கள் ஆழ்வார்கள். பயத்தினாலே பார்த்த இடத்துல ராமனை கண்டான் மாரீச்சன். ஒன்று பயம் இருந்தால் பகவானுடைய சேவை கிடைக்கும், இல்ல பக்தி இருந்தால் சேவை கிடைக்கும். இவனுக்கு பயபக்தி ரெண்டுமே இல்லை. அதனாலதான் பயபக்தியோடு நடந்து போன்னு சொல்றாளே, அதான் காரணம். ராவணா என் எதிரில ராங்கிற எழுத்துல எந்த பேர்லாம் தொடங்குறதோ அது சொல்லானே. ரான்னாலே எனக்கு பாத்ரூம் போகணும் போல இருக்கு. ரதம் ரத்னம் இல்ல, ஒரு சைவம் ஒரு வைஷ்ணவம் ரெண்டு பேரும் காரைக்காலில் இருந்தான். இந்த ரெண்டு பேரும் சமுத்திரத்துல நீராடிட்டு வரான். இந்த வைஷ்ணவன் கையில ஒரு சொம்பு வச்சிருப்பான். இவனுக்குன்னு சொல்ல முடியாது, எவனதாவது வச்சு மறந்துருப்பான். செம்பு இல்லாத வரமாட்டான், சைவன் சடை இல்லாத வரமாட்டான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், சைவனை பார்த்து வைஷ்ணவன் சொன்னா, நீ இன்னைக்கு திருமாலை பாடு, நான் கைலாயநாதனை பாடுகிறேன். சுங்கச்சாவடி அதுகிட்ட வந்த உடனே இந்த வைஷ்ணவன் என்ன பண்ணா, செம்பொர் ஜோதி சிவனே போற்றி செஞ்சாட இவ சைவா செம்பை ஜோதி செம்போர் ஜோதின்னு செம்பச்சோதின்னு இந்த அதிகாரி காலில் விழுந்தது. வைஷ்ணவன் ரொம்ப வாங்கி பார்த்தா உள்ள சுருட்டு கடிகாரம் எல்லாம் வச்சிருக்கான். விடுவானா வைஷ்ணவா? செஞ்சடை சோதி சிவனே போற்றி செஞ்சடை சோதி. வைஷ்ணவல்ல நம்ம மன்னிக்கணும். திரு என்ற சொல் இல்லாமல் எந்த சொல்லியும் சொல்ல மாட்டான். அரிசின்னு சொல்ல மாட்டான், அமுதும் துளசின்னு சொல்ல மாட்டான், துளபம். ஏன்னா சிவன் வந்துடுறானா, இது வெறி.
இது நெறி அல்ல, இது வெறி. வைணவ நெறி அல்ல, வைணவ வெறி. இந்த மாதிரி ஒரு சைவம் இருந்தா அவன் ஊர்ல, அவன் ஒரு சமயக்காரனை ஏற்பாடு பண்ணான். அவன்கிட்ட முதல்ல கண்டிஷன், இந்த பாரு, என் காதுபட திருங்கிற சொல்லப்படாது. அப்படி இருந்தியானா இங்க வேலைக்கு நீ ரொம்ப நாள் இருக்கலாம். சரிதான். 6 மாசம் ஆச்சு. ஒரு நாள் இந்த எஜமானன் தூங்கிட்டு இருக்கான், ராத்திரி சமயக்காரன் முடிச்சுட்டு இருக்கான், திருட வந்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். இவன் சுவாமி டன் வந்துட்டு கொண்டு போனான், டன் வந்து திருடன் வந்து திருடி. திரு சொல்லப்படாத, உங்க வீட்டுல அப்படித்தான் ஆகும். ராவணா வேண்டாண்டா, ராமனோட உனக்கு விரோதம். மாரீச்சா, உன் லட்சரை கேட்க வரல, நீ ஒரு மாயமானாக உருவாக வேண்டும், சீதையின் கண்ணெதிரிலே உலாவ வேண்டும். அம்மான் இப்பொன்மானை பிடித்து தரும்படி தன் அம்மானை கேட்பாள். அம்மான் அந்த சீதை பொன்மானான உன்னை பிடித்து தரும்படி தன் அம்மானை, தன் சுவாமியை கேட்பாள். அந்த ராமன் பின்னால வருவான், அவன் நெடுந்தொலைவு இழுத்து சென்று விடு. ராமன் பானத்தை அடிச்சா உன் பிராணம் போகும். பிராணம் போச்சு, சீதே லட்சுமணன் ராமன் போன்ற குரலிலே கட்டி விட்டு உயிரை விடுமா. ராவணா போக மறுத்தால் நான் உன் தலையை அறுப்பேன். ஆக உனக்கு இறுதி உறுதி. அது ராமன் கையால வேணுமா என் கையால வேணுமான்னு தீர்மானிச்சு போனான். உண்மையில மாரீச்சனை போல பாக்கியசாலி கிடையாது. பெருமாள் கையால அடிபட்டான். சாகர காலத்தில் புருஷகார பூத்தையான பிராட்டியையும் ஆச்சாரியனான இளைய பெருமானையும் நினைத்துக் கொண்டே செத்தான் என்றால் அவனுக்கு அபுனராவர்த்தி லட்சணமான மோட்சத்தை தவிர வேறு கதி கிடையாது. நட்பு செய்தான் பகைத்தாயினும் எம்பெருமானை அடைய வேண்டும் இல்லையா? பகை வந்தா சீக்கிரம் அடையலாம். ஏன்னா இவனை இங்க வச்சா ஊரை கெடுத்துருவான்னு சீக்கிரம் கொண்டு போடுவான். நல்லவன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தாங்குவான். அதனால நம்ம வச்சு கழுத்திருப்பான் பரமாத்மா. சரி, என்ன பொன்மானாக உருமாறினான். இந்த சீதை முன்னால போய் சஞ்சரித்தா. சீதை மான காட்டினா ராமனுக்கு. சுவாமி, இந்த மான பார்த்தீங்களா எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறதுன்னா. லட்சுமணா, உங்க மகன் ஆசைப்படுறா, இந்த மான பாத்தியா, இது எந்த இனத்தை சேர்ந்ததுன்னு தெரியுமா உனக்குன்னா. அண்ணா, 14 புவனங்களில் இப்படி ஒரு மான் இருப்பதாக நாம் கேள்விப்பட்டதில்லை. என்ன, இது அரக்கர் மாயை என்று கருதுகிறேன், அது மாரீச்சன் வேலை என்று கருதுகிறேன். லட்சுமணன் கிளியா சொல்றான் எடுக்கச்சிய. ஜகத்யாம் ஜெகதீநாதா மாயைஷாகி நசம்சயா தமேவை நமகம் மன்யே மாரீச்சம் நாம ராட்சசம். ஆனா பொண்டாட்டி சொல்லுக்கு முன்னால தம்பி சொல்லு எடுபட்டதாக வரலாறு உண்டா? ராமன் என்ன அதுக்கு விதிவிலக்கா? லட்சுமணா, சீதையை பார்த்துக்கோ அப்படின்னு ராமன் மானத்துறதுன்னு போட்டான். நெடுந்தொலைவு சென்ற பிறகு பெருமான் பானத்தால் அடிக்க மாரீச்சன் சீதே லட்சுமணான்னு கதறிக்கொண்டே உயிர் விட்டான். சீதை காதல விழுந்தது. லட்சுமணா, காலகத்திலே உன் அண்ணனுக்கு யாராலும் ஆபத்து நேர்ந்துள்ளது என்று கருதுகின்றேன், சென்று பார்த்து வார்னான். தாயே, 14 புவனங்களிலே வாழ்கின்றவர்களும் ஒருங்கு சேர்ந்து வந்தாலும் இந்த ராமனோடு போரிடுவதற்கும் வல்ல நல்லரோ அந்த ராமனுக்கு தீங்கு நேருமான். உன்னை சீதை பார்த்தார். லட்சுமணா, நீ எதுக்காக எங்களை பின்தொடர்ந்து காட்டுக்கு வந்தேங்கிறது இப்பதான் புரிஞ்சது. என்ன, கானகத்திலே ராமனுக்கு ஏதாவது ஆபத்து நேருமானால் சீதையை நாம் மனைவியாக கொண்டு விடலாம் அப்படின்னு தான் வந்தேன். அவ தேவதேவியா இருக்கணும் ஐயா, பொம்பளை புத்திய கேட்ட பத்தியா மன்னிக்கணும், அவசரம். அதனால்தான் பரமாத்மாவுக்கு சீதையினுடைய கற்பிலே சந்தேகமா? எந்த நெருப்பும் எரிக்க முடியாத பாவைன்னு அனுமன் கிட்ட சொல்லி அனுப்புறான். அப்படி இருக்குச்சே, ராவணவதமான பிறகு நெருப்புல இறங்குன்னு சீதைய காரணம் என்ன அப்படின்னா இதான் காரணம். இளைய பெருமாளிடத்திலே அபச்சாரப்பட்டாள், பாகவதாபச்சாரம்.
அந்த அபச்சாரத்தை பகவானாலையும் போக்க முடியாது. யாருக்கிட்ட அபச்சாரப்பட்டமோ அவங்க கையாலேயே போய்க்கணும். அதனாலதான் என்ன பண்ணா, விபீஷணன் நிற்கிறான், அனுமன் நிற்கிறான், அங்கீதன் அங்கதன் நிற்கிறான், எல்லாரையும் விட்டு சித்தாம் குருமே சௌமித்ரே, நெருப்ப மூட்டுடா லட்சுமணன், அவன் கையால அடுத்த சாபம் போகணும். இப்படி பேசணும்னு அம்மா காதிலே நாராஜம் விழுந்தது போல் பேசினேன். ஆனாலும் உனக்கு பதிலுக்கு பதில் நான் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? அடியேன் வணங்குகிற தெய்வம் அல்லவோ நீ. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். நான் பெருமானை நாடி செல்கிறேன்னு லட்சுமணன் போயிட்டான். இந்த இடத்துல லட்சுமணன் கோடு தெரிவிட்டு போனான், தாண்டி வராது. என்ன இதெல்லாம் பொய் கதை எல்லாம் கிடையாது. கோடு கீறி அவன் தாண்டி வந்தாள்னா அப்ப சீதா பிராட்டியினுடைய பெருமையே போச்ச. லட்சுமணனை எப்போ போவான்னு பார்த்துட்டே இருந்தான் ராவணன். ஸ்லக்ஷ்ணகாஷாய சம்வீதக சுகி சத்ரியுபானகி வாமே ஜம்சேவசஜ்ஜாத சுபே எஷ்டிகமண்டலு. ஒரு சன்னியாசியா வரான், தலையில குடுமி, தோல்ல பூணல், திருதண்டம். வந்த பாவி வைஷ்ணவ சன்னியாசியா வரான். வைஷ்ணவ சன்னியாசிக்கு தான் குடுமி உண்டு, பூணல் உண்டு. பழைய இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா முக்கோல் பகவர்களைத்தான் சொல்லி இருக்கிறது. தமிழாசான் இருக்கிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த துறவிகள் முக்கோல் தரித்து குடுமியோடு நூல் தரித்த தோழினராக இருந்தார்கள் தான் தமிழ் சொல்றது. எப்படியோ இருக்கட்டும், சன்னியாசியா வர முக்கோல் என்னன்னா, காமம், வெகுளி, மயக்கம் என்ற 3ம் என் கைப்படுத்தி விட்டேன். காமம், வெகுளி, மயக்கம் என்ற 3 பெயர்களை கெடும் பிறவி நோய். பிறவினை சொல்ல நம்ம சேர்த்துக்கிறோம், வள்ளுவன் சொல்ல. எல்லாத்தையும் காரணமே காமக்ரோசங்கள் தான். ஒரு வரா எப்படி இருக்கான்னா, கம்பன் நிறைய சொல்றான், ஒரு 2 பாட்டு சொல்றேனே. உலர்ந்த மேனியன் சன்னியாசி எப்படி இருக்கணுங்கிறத காட்டான். நீண்ட நாட்களாக உணவே கொள்ளாதபடியினால் உடலிலே சதையே இல்லையே என்று சொல்லும்படி வற்றின உடலோடு கூடியவனாக. சும்மா வடையோடு சதியாராதனை சாட்டி இப்படி இருக்கக்கூடாது. ஜீயர் சன்னியாசி ஏற்கனவே இருந்து ஆண்டவன் அடிக்கு போனாரே, காஞ்சி காம்ப கோட்டி போயிட்டான். இளனாம் என அவரை பார்த்து இதுக்கு விரதமும் உபவாசம் மகாபுருஷன். அதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு தெரியல. இளனாம் என உலர்ந்த மேனியன். அப்புறம் சேனறி வந்ததோர் வருத்த செய்கையில் நெடும் தொலைவிலிருந்து களைத்து வருகிறவனை போல் தள்ளாடி வருகிறான். பாணியின் உழந்திடை படிக்கின்றன வீணையில் இசைபட வேதம் படுவான். கையில் ஒரு வீணை வச்சுட்டு இருக்கான். அந்த வீணையில ஹாவ் 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 உன்னாயாமி ஹோய் உன்னாயாமி ஹோய். சாமந்தா சங்கீதத்துக்கே அடிப்படை. சாம வேதம்னு பேர்ல இருக்கு, சாமகானம். தத்சவிதுர்வரேணியோ பார்கோ தேவஸ்ய தீமாஹி धियो यो न प्राजो. அடியன் சாமகன் யஜுசுக்கு சீடர் 3, 2 வேதம் சொந்தம் எனக்கு. கிடைக்குமா? கிடைச்சாலும் வேணும் வாங்குறாங்க. அது எப்படியோ இருக்கட்டும். வீணையில வேதத்தை இசைபட பாடிக்கொண்டோம். எப்படி? நம்முடைய ஹைதராபாத் சந்தான கோபாலாச்சாரியார் சுவாமி வீணையில சாம வாய்ச்சார்னா இன்னைக்கெல்லாம் வைகுண்ட அனுபவம் தான்.
நீங்கள்லாம் அவரை சேவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு கதை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வீணை வாசி கேட்டிருக்கோ இல்லையோ அது தெரியாது எனக்கு, ஆனால் ரெக்கார்டெல்லாம் கிடைக்குது. அற்புதமான ஒரு ஆத்மா. அடி என் தோளோடு தோல் ஒட்டி பழகின ஒரு ஆறுயிர் தோழர். மகான்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வராள். அப்ப இனிமே மகான் இல்லையான்னா அவன் தன்னை தானே பெரியவனா நினைச்சு விட்டான். இப்போ அதனால மகான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி இருக்கட்டும். அப்புறம் இப்படி வர அவன் எவ்வளவு கிழவனா இருக்கான்னா, மூப்பெனும் பருவமும் முனிய முற்றினான். இந்த கேட்டுத்தன்மை கூட இந்த ராவணனை பார்த்தா அருவருக்கும்படியான அளவுக்கு கிழவன் ஆகிறான். அதுக்கு மேல கம்பர் ஒண்ணு சொன்னா, தாமரை கண்ணோடு ராவணன் கண்ணு எப்படி இருக்கான்? தாமரை கண்கள். என்னையா அது இறைவனுக்கே உரிய கண்கள், தாமரை கண்கள். அத போய் பொதுவாக கவிஞர்கள் மரபு தாமரை கண்ணு சொல்றதுன்னா கூட ராவணனுக்கு போய் அத கம்பன் இடலாமா அப்படின்னு அப்படியே ஒரு தமிழாசிரியர் பால் சென்று காட்டேன். அந்த இடத்துக்கு சொல்ல முடியல விட்டுருந்தார் அவர். இன்னொரு தமிழாசிரியர் கேட்டேன், அப்படி இல்ல இவன் காமத்தோட வரான், முழு கண்ணால பாப்பானா, தாம் அரை கண்ணோடு இல்ல. கவனியுங்கள், உலகத்துல ஆண் பிள்ளைங்கிறவன் யாரு? ஏன் நம்மெல்லாம் இல்லையான்னு சொல்லக்கூடாது. பிறன் மனைவியை காதல் எண்ணமின்றி நோக்குபவன், காதல் எண்ணத்தோடு நோக்காதவன் எவனோ அவன் தான் ஆம்பளை. மிச்ச பேர்லாம் ஆம்பளை ரூபத்துல இருந்தாலும் பொம்பளை தான். ராவண இப்ப மாற்றான் மனையாளை இச்சிக்கின்றவனாக வந்திருக்கிறான். அவனை பெண்ணாக காட்டணும். பெண்ணுக்கு உவமையாக மானை காட்டுவது கவிமரபு இல்லையா? மான் எந்த வேளையிலே வேங்கை வந்துவிடுமோ, அரிமா வந்துவிடுமோ என்ற அச்சத்தினாலே அலையெறிகின்ற கண்களை உடையதாக இருக்கும். சஞ்சலமான கண்ணு. ராவணன் என்கிற மான் சீதையை அபகரிக்க வந்து ராமன் என்ற அரிமா, லட்சுமணன் என்ற வேங்கை எப்பொழுது வருமோ என்ற அச்சத்தாலே அசைகின்ற கண்களை உடையவனாக இருந்தபடினாலே தாவுகின்ற மறை மான் போன்ற கண்ணை உடையவனாக. அதான் அர்த்தம் பண்ணணுங்க. மறை கண்ணோடு வந்தா சீதா பிராட்டி பார்த்தா அரோ சன்னியாசி வந்திருக்காருன்னு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு. ஆனாலும் ஆத்துக்கு வந்துட்டாள்னா முதல்ல அர்க்கியம் கொடு, அப்புறம் பாத்தியம் கொடு, அப்புறம் ஆச்சமனம் கொடு, அப்புறம் நீங்கள்லாம் சாப்பிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லாத. சாப்பாடு போடுற சமாச்சாரம் இருக்கு பாருங்க. காஞ்சிபுரத்துல கருட சேவை ரொம்ப பிரமாதம். ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு ஆளு காஞ்சிபுரத்துக்கு வந்தான். உற்சவ சேவைக்கு வந்தேனே வரல, தங்க உத்தராத்துல தங்கினான். சரி 10 நாள் உற்சவம் சேவிச்சுட்டு போட்டுமேன்னு அவளும் பொங்கி போட்டுன்னு இருந்தா. வாரத்துக்கு சாப்பாடு நன்னா வேற இருந்தது. ஒரு மாசமாச்சு நகரில் உற்சவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்காரனும் வீட்டுக்காரையும் யோஜனை பண்றேன், போக மாட்டான் போல் இருக்கு, இவன் எப்படி விரட்டுறது? அவ சொன்னா, அந்த பாருங்க, நீங்க என்ன அடிக்கிற மாதிரி தலகாணி மேல அடிங்க, நான் அழற மாதிரி கிளிசரினை தடவிட்டு கண்ணீர் விடுறேன். இதை அவன் பார்த்துட்டா குடும்பத்தில் ஏதோ தகராறு, நாம இன்னுமே இருக்கக்கூடாதுன்னு போடுவான். இதே இவன் கேட்டுட்டே நிற்கிறான், ஒட்டு கேட்டு ஆறு சீரங்கம் அப்படின்னு பேசிவிட்டா. இவன் என்ன பண்ணா, வாசல்ல வந்து பார்த்தா இந்த ஆள் ஸ்ரீரங்கத்தானே காணும். அடியே இலைய போடு, எனக்கு நம்ம நாடகம் பழிச்சு கொடுத்தோம். என் நடிப்பு எப்படி? நான் அடிப்பது போல் அடித்தேன் அப்படின்னா, நான் அழுவது போல் அழுதேன். அவன் பரணிலேருந்து குதிச்சான் ஸ்ரீரங்கம். நான் போவது போல் போய் வருவது போல் வந்தேன். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வண்டற்பாற்றது. தமிழ் ஐயா, விருந்து உபச்சாரம் தமிழன் ஐயா.
சீதை அழற போது கூட எந்த சொல்லி அழுதா? விருந்து வந்த போது, விருந்து கண்ட போது என்னுருமோ என்று பிம்பம். எப்படி இருக்கட்டும். தந்து சுவாமி யாருன்னா, தென்னிலங்கையிலே ராவணன் என்று ஒருவன் இருக்கிறான், மிக தூயோன், அந்தணர்களிடத்திலே அளவற்ற அன்புடையவன். அவன் என்னை இலங்கைக்கு வர சொன்னான். ஒரு 10 நாள் இருந்து வரலாம் என்று போனால், அவன் அன்பின் பிடிக்குள் அகப்பட்டுக் கொண்டு ஓராண்டு காலம் அங்கு தங்கினேன். எப்படியோ விடைபெற்றுக் கொண்டு வருகின்றேன். வந்த வழியிலே உன்னை கண்டேன். உன்னை சீதை சொன்னா, நீ சொல்றதே நேர்மாறா இருக்கு. வேதமும் வேதியருளும் வெக்கலாச்சேதனை மண்ணுயிர் தின்னும் திருவினை பாதக அறக்கருதம் பதியடை வைகுதற்கு ஏதுயன் உடலமும் மிக என்றும் உயிர். சன்னியாசி அழைக்கிற பருவம், இந்த சரீரம் இருப்பதே அனாவசியம் என்று கருதுகிறவரே, அதாவது ஆத்மா பகவானை அடைவதற்கு தடையான சரீரத்தை வெறுக்கின்றவரே அர்த்தம். நன்னா தின்னு சரீரத்தை பெருக்க வச்சுக்கப்படாது. உடலமும் மிக என்று உண்ணுவீர். வேதங்களையும் வேதமோதிய அந்தணர்களையும் விரும்பாதவர்கள் அரக்கர்கள், மனிதர்களையே வாரி விழுங்குகிறவர்கள். அவர்கள் நடுவிலே நீர் சென்று இருந்தீர் என்றால் உம்மை பற்றியே அடியேனுக்கு ஐயமாக இருக்கிறது. சன்னியாசின்னா எங்க இருக்கணும்? வனத்திடை மா தவர் அருகு வைகிறீர். இறைவனை காண வேண்டும் என்ற மிகுந்த பசியுடைய மிகும் தபசிகள் வாழ்கின்ற இடத்துல, இறைவனை காண வேண்டும் என்ற மிகுந்த பசியுடைய மிகுந்த தபசிகள், மிகுந்த தபசிகள், மிகுந்த பசிகள். புரியுறதா? இந்த வார்த்தையில சில கொஞ்சம் கவனிங்க. அவளோட இருக்கணும். இல்ல ஊர்ல இருந்தா திவ்ய தேசங்கள்ல இருக்கணும். அரக்கரோடு ஏன் வாழ்ந்தேன்? பெண்ணே, உங்கள் தேவர்களின் நாயகனான இந்திரனை விட ராவணன் யோக்கியன் அப்படின்னு மும்பல் சொன்னான். சன்மார்க்க நெறி நடப்பவர்கள் தீயாரோடு சேரார். ஆகவே நீர் யார் என்று சீதை கேட்க ராவணன் சொல்லுகிறான். ஏன வித்ராசிதாலோகாக சதேவாசுர பன்னகாக அகம் ச ராவணோ நாம சீதே ரட்சோ கணேஸ்வரக. எவனுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலே 14 உலகங்களில் உள்ளவர்களும் அழுது புலம்புவார்களோ அந்த ராவணன் நானே. ராவணன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்வயம் ரௌதி பரான் ராவயதி இது ராவணா. தானும் அழுகிறவன், பிறரையும் அழ வைப்பவன். ராமன் என்ன அர்த்தம்? தானும் மகிழ்பவன், பிறரையும் மகிழ்விப்பவன். அதையா பிறரை மகிழ்விப்பவனுக்கும் பிறரை அழ வைப்பவனுக்கும் நடந்த சண்டை தான் ராமாயணம். எப்படி இருப்பவன் எப்படி ஆவன். உண்மையான ராமாயணம் என்ன தெரியுமா? இராமனை இராவணன் கொன்றது ராமாயணம். இராமனை இராவணன் கொன்றது ராமாயணம். வில்லனை நாயகனாக்கிவிட்டு, நாயகனை வில்லனாக்கிவிட்டு அப்படின்னா உண்மைதானே? இராமன்னை, அரக்கர்கள் ராஜாவான ராவணனை, இராமன்னை இராவண்ணன் இருட்டு போன்ற நிறமுடைய திருமால் கொன்றது ராமாயணம். யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரியும். சொற்ஜாலங்கள் இந்த மாதிரி எவ்வளவு வேணா சொல்லலாம். 15ல் 14 ஆயிடுத்து. அது என்னவோ தெரியல. பெருமாளுக்கு 14 வருஷம் வனவாசம் சொன்னா கதையும் 14 நாள் எப்படி வந்து சேர்ந்துக்க பார்த்தீங்களா? எப்படி இருக்கட்டும். நான் தான் இந்த ராவணன். சீதை, கடல் நடுவே மலை மீது என்னுடைய இலங்கை நகரம் இருக்கிறது. என்னை மணந்து கொண்டு காம களியாட்டங்களை அங்கே கழிக்கலாம் கழிக்கலாம் வானான். அடே ராவணா, என்னை யார் என்று எண்ணினாய்? குழி முயல் பெண் சிங்கத்தை காதலிக்கலாமா? நீ முயன்ற அந்த ராமபத்னியான சிம்மிழா நான். ராவணா,
பசியும் கோபமுடைய சிங்கத்தின் வாயிலே கையை விட்டு அதனுடைய பல்லை பிடுங்க விரும்புகிறாய். கூர் முனை உள்ள ஊசிகளின் மீது க்ஷேமமாக நடந்து செல்ல விரும்புகிறாய். மலைகளில் மிகச்சிறந்த மந்தர மலையை தலையால் சுமக்க விரும்புகிறாய். கொடிய விஷத்தை நாக்கால் நக்கி உண்ண விரும்புகிறாய். அந்த ராமனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ராமன் சிங்கம், நீ நரி. அந்த ராமன் கடல், நீ வாய்க்கால். அந்த ராமன் தேவாமுதம், நீ கழுநீர். அந்த ராமன் 1008 மாற்று பசும்பொன், நீ ஈயம். அந்த ராமன் சந்தனச்சேரு, நீ சாக்கடை சேரு. அந்த ராமன் ஆனை, நீ பூனை. அந்த ராமன் சொல்லிட்டே போற பெருமாளுக்கு சொல்லிட்டு, அவனோடு உனக்கு விரோதம் வர வேண்டாம், போய்விடுன்னா. உடனே ராவணன் தன் சுய உருவம் எடுக்கிறான். ஹாரின்னு நினைச்சு பேசுற, மேருவை பறிக்க வேண்டின், விண்ணினை இடிக்க வேண்டின், நீரினை கலக்க வேண்டின், நெருப்பினை அவிக்க வேண்டின், பாரினை எடுக்க வேண்டும், பலவினை சில சொல்லியாய் ஆர் என கருதி சொன்னாய், ராவணர்க்கு அரிது என்றான். சீதே, யார் என்று எண்ணினாய் என்னை? ராவணனால் செய்ய முடியாத காரியமும் உண்டா? மேருமலையை அடியோடு பெயர்க்க வேண்டுமா? அல்லது ஆகாசத்தை தூள் தூளாக சிதறடிக்க வேண்டுமா? அல்லது கடல் நீரை அடிநீர் மேலே வரும்படி கலக்க வேண்டுமா? அல்லது படபாமுகாக்னியை அணைக்க வேண்டுமா? அல்லது பூமண்டலத்தை தோளிலே எடுத்து சுமக்க வேண்டுமா? இது ராவணனுக்கு சாதாரணம். சாதாரணம். என்னுடைய அரசாட்சியிலே நான் செய்திருக்கின்ற செயல் திட்டங்கள் எல்லாம் நீ அறிய மாட்டாய். பார், எனக்கு 20 தோள்கள் உள்ளான். சீதை சொன்ன, 20 தோள் இருக்கிறதுனால நீ பலசாலின்னு நம்ப சொல்றியா? ராவண, பழைய கதை உனக்கு ஞாபகம் இருக்கா? கார்த்தவீரியார்ஜுனன் ஒருத்தன் இருந்தான். கடல் மணலை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவிகளை எண்ண முடியாதுங்கிறது இவனுக்கு தான். இந்த பாவம் அந்த தர்மபுத்திரன் தம்பி இல்லை, இவன் தான். அவ்வளவு மனைவிமார்கள். அவனுக்கு 1000 தோள்கள். எத்தனை கை? 1000 கை. கையையே நம்ப முடியல இப்ப. 1000 கை. ஒரு கோடை காலத்திலே தன் மனைவிமார்களோடு புனலாட வேண்டும் என்று கருதினான் கார்த்தவீரியார்ஜுனன். நர்மதை நதிக்கு வந்தான். நதியிலே இறங்குகிறான். கணுக்கால் அளவுதான் நீர் இருக்கிறது. குறுக்க உட்கார்ந்துட்டான். 1000 கையும் பரப்பிட்டான். அணை கட்டின மாதிரி. வருகிற நீர் மேலே போக முடியாமல் ஆழம் அதிகரிக்கிறது. மனைவிமார்களோடு நீராடினான். நீராடி முடித்து எழுந்தான். தேக்கி வைத்திருந்த நீர் வேகமா வந்தது. ராவணன் குளிச்சுதான் பரட்டி தெளிச்சு. தென்னிலங்கை கோமான் சீமான் மந்தோதரி மணவாளன் மேகநாதனை பிள்ளையாக பெற்றெடுத்து விட்ட வீரன் தீரன் இவன். என்ன எப்படி ஆக்கினவன் யாருன்னா நான் தாண்டான். குடுமையை பிடிச்சான் ராவண. 11000 வருஷம் ஜெயில வச்சிருந்தான். அவன இந்த கதை தெரியுமா உனக்கு? சீத்தை அது எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துற? இல்ல, 20 தோல் இருக்குன்னு சொன்னிய. 20 தோளுடைய உண்மை 1000 தோளுடைய கார்த்தவீரியன் அடக்கிவிட்டான். 1000 தோளுடைய கார்த்தவீரியனை பரசுராமன், 2 தோளுடைய பரசுராமன் கொன்றான். அந்த 2 தோளுடைய பரசுராமனை இளமையிலேயே என் நாயகன் வென்றான். அரண்தரு திரள் தோல் சாலையனின் உளையனில் ஆற்றல் உண்டோ அப்படின்னா ராவணன் என்ன பண்ணா? சுயரூபம் எடுத்தான். அபிகம்ய சுதுஷ்டாத்மா ராவண காமமோகிதகா ஜக்ராக ராவண சீதாம்புதக்கே ரோஹிணிமிவ. சீதா பிராட்டியுடைய கூந்தலை பற்றினான். அவள் சீலையை பற்றினான். புஷ்பகுமரில் ஏற்றி உட்கார வச்சான். மகாபாபி.
கம்பன் என்ன சொன்னான்னா, தமிழனானபடினாலே மாற்றான் மனைவியை கையினால் தீண்டுவதும் குற்றம் என்று கருதி அவள் இருந்த நிலத்தோடு பெயர்த்தெடுத்தான் அப்படின்னா கம்பன். வால்மீகிய நம்பர் தான், கம்பன நம்பர் தான், அழகுபடுத்தினான் கம்பன். நாகரிக வாழ்கின்ற காலத்திலே வாழ்ந்தவன் கம்பன். கற்புக்கு பிராதான்யம் கொடுத்த குலத்திலே வந்தவன் கம்பன். அதனால அப்படி சொன்னான். ஆனா மனுடைய தர்மத்தை நாம படிச்சு பார்த்தோம்னா ஒண்ணு புரிகிறது. என்னன்னு கேட்டா, நாளைக்கு நீங்க இதை செஞ்சு பார்க்கணும். அறிவாளால உங்க முழங்கைய வச்சிடுங்க, மறுபடியும் அந்த கை முளைக்குமா? கை ஒரு தடவை விழுந்து கொடுத்தோம்னா ஆறு வந்தாலும் அதை எழுப்ப முடியாது. கையை சொல்றேன், காதை வெட்டுங்க முளைக்குமா? காலை வெட்டுங்க முளைக்குமா? எதை வெட்டினாலும் முளைக்காது. குளிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் முளைச்சிடும். உடம்பிலே வெட்டினால் எது மறுபடியும் தோன்றுகிறதோ அது உடலை சேர்ந்ததல்ல. ஜக்ராக அப்படி கேசத்தை பிடிச்சி தூக்கினான்னு வால்மீகி சொன்னார். அதனால அவன் சீதையை தூண்டலன்னு தமிழ்ல அழகா கம்பன் சொன்னான். துளசிதாசன் வேற சொல்லிட்டா, சீதையே கொண்டு போலன்னு. என்னன்னா, ராவண வரைச்ச ஏற்கனவே என்னால் தான் உனக்கு சாவுன்னு வேதவதிங்கிற அம்மையார் ராவணனுக்கு சாபம் கொடுத்திருந்தா. அசல் சீதை அக்னியில இறங்கிவிட்டான். வேதவதி சீதையின் உருவிலே நின்றாள். இவளைத்தான் ராவணன் தூக்கிட்டு போய் வச்சான். ராவண வதம் முடிந்த பிறகு அவன் நிற்கிறான். ராமன் பார்க்கிறான், இவ சீதை இல்லைன்னு ஒன்று தெரிஞ்சு போச்சு. சீதை எங்க இருக்கான்னா அக்னிக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சது. நெருப்புல இறங்கணும் அவளை. அக்னியில் இருந்த அசல் சீதையும் வரா, வேதவதியும் மேல வரா. பெருமாளே, எனக்காக 10 மாசம் சிறைந்தா, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த ஜென்மாவில் இல்லை, அடுத்த யுகத்திலே நாம் திருமலையிலே ஸ்ரீனிவாசனாக அவதாரம் பண்ணுவோம். இவள் பத்மாவதியாக வந்து நீயே இவளை எனக்கு மனம் செய்விப்பாய்னு பாத்ம புராணம் சொன்ன வழியில துளசிதாஸ் போனான். எப்படியோ தூக்கினா வச்சு கொண்டு போறான். கதர்ரா சீத்தை. மான்களே, ஆனைகளே, நீங்கள்லாம் ராமன் கிட்ட போய் என்னலையே சொல்ல மாட்டேளா? கலையே, மலையே, மரனே, மயிலே, குயிலே, கலையே, பிணையே, களிரே, பிடியே, ஆஞ்ஞானே, பஞ்ஞானே எல்லாரையும் கூப்பிடுறா. கடைசியில கோதாவரியே நதியை கூப்பிடுறா. குளிர்வாய் குழைவாய் என் மாதா அணையாய், என் தாயே, நீயாவது ராமாயணத்தில் செய்தி சொல்லப்படாதான்னா இவ இப்படி கதறென்று கட்சிய இந்த கதறல் அங்கு உறங்கி கொண்டிருந்த ஜட்டாயு என்ற கழுகரசன் காதிலே விழுந்தது. அவர் ராவணனுடைய புஷ்ப விமானத்திற்கு எதிரே வருகிறார். ராவணனை தடுக்கிறார். தகாத காரியத்தை செய்யாதேன்னு தடுக்கிறார். அவரோட சண்டைக்கு போறான். மூக்கால ஒரு அடி அடிச்சார். தேரோட கீழே விழுந்தான் ராவணன். இந்த கழுவோட போராடின்னு இருந்தா நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்ல முடியாது. ராமலட்சுமணர்கள் வந்தாலும் வந்து விடுவார்கள்னு சிவபெருமான் கொடுத்து வச்சிருந்தா ஒரு கத்தி ராவணனுக்கு, சந்திரஹாசன். அந்த கத்தியால ஜடாயுவ சிறகுகளை வெட்டினான். ராமா 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 என்று கதறிக்கொண்டே. சார காலத்துல பாருங்க, அந்த பறவையா பாப ஜென்மா, அதுக்கு எந்த ஞாபகம் இருந்தது தெரியுமா? ராமா ராமா ராமா. ஐயோ, ஒன்று விட்டு போறேன்னு கடைசியில் அவளுக்கு 98, இவளுக்கு 99. ஒன்று விட்டு போறேன்னு இப்படி அழுதுட்டே சாரவெல்லாம் என்ன ஆவான்னா அடுத்த ஜென்மா அவெல்லாம் பொம்பளையா போறப்ப கொஞ்சம் மீசையா இருக்குமா பாகவதத்துல. புரியுதா? கார காலத்துல யாரை சொல்லணும்? ராமா 2 எழுத்து, சிவா 2 எழுத்துக்கு 7 எழுத்துன்னா கஷ்டம். சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டான். அதாவது தினம் சொல்லிட்டு இருந்தா பழக்கத்துல இன்னைக்கு வரும். திடீர்னு ஒரு நாள் சொல்றான்னு எப்படி வரும்? அதனால தினம் ராத்திரி படுத்துக்க போச்சே
நீங்க தூக்கம் எப்ப வர்றதுன்னு தெரியறதோ அப்ப ராமன் வேண்டாம். ராமான்னு சொன்னாலும் தூக்கம் வந்துடும். உங்களுக்கு பழக்கம் தானே. அதனாலே ராமான்னு சொல்லிட்டு தூங்குங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். சீதை மறுபடியும் சீதையை சுமந்து கொண்டு செல்கிறான். போகிற வழியிலே 5-6 குரங்குகள் ஒரு மலை முகட்டிலே வீற்றிருப்பதை கண்டாள். ஒரு கால் ராமன் நம்மை தேடி வருவானானால் நாம் போன வழி அறியட்டும் என்று சில ஆபரணங்களை உத்தரியத்திலே கட்டி குரங்குகள் நடுவே இட்டாள். நம்ம நின்றுக்கே நமக்கு நேரம் ஒரு அட்டிகை விழுறது வச்சுப்போம். என்ன பண்ணும், கையா எடுப்போமா, காலால் அமைக்கப்போம், எவனும் பாத்திரப்படாதுன்னு. அப்புறம் ஏதோ காலை சுரிகிற மாதிரி டபக்கம் எடுத்து போட்டுப்போம். இதெல்லாம் உமக்கு எப்படி தெரியும்னா நமக்கு பிராக்டிஸ் இல்லை, அப்படியே ஒரு பழக்கம் தான். அதனால ஆபரண மூட்டையை சுக்ரீவ மகாராஜர் அவர்கிட்ட போட்டாள். ராவண சீதையை கொண்டு போய் அசோகவனத்தில் காவல் வச்சான். லட்சுமணன் ராமனை சந்திக்கிறான். இருவருமாக விரைந்தோடி வருகிறார்கள். சீதையை காணும். பெருமாள் புலம்பிக் கொண்டு சீதையை தேடி வருகிறார். இந்த மொத்தம் கவனிங்க. கோதாவரி கரையோரமா வரைச்சே அந்த கோதாவரிக்கு நடுவில் ஒரு பாறை. இந்த பாறையை தொட்டு தொட்டு ராமன் அழறான். அண்ணா, இந்த பாறைக்கு என்ன விசேஷம்னா, அஸ்மின் மயா சர்தமுதாரசீலா சிலாதலே பூர்வமுபோபவிஷ்டா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதவாசா துவமாக சீதா பகுவாக்கிய ஜாதம். அருமையான இடம் இது. ஒரு நாள் லட்சுமணன் கிழங்கு விட்டு போயிருந்தாராம். ராமனும் சீதையை மட்டும் இருந்தாளாம். சீதை, நம்ம 2 பேரும் கோதாவரியில் ஒரு நீச்சல் போட்டி நடத்தலாமான்னு ராமன் கேட்டானா. சரி பெருமாளே, ஆனா எதுக்கும் ஒரு வரையறை வச்சுக்கணும். அப்ப ஒருத்தர் உட்கார்ந்துட்டா பின்னால வரவா, உட்கார்ந்தவாள் சொன்னால் ஒழிய கரையேறப்படாது. சம்மதமான பெருமாள் தீரோதாத்த நாயகனாகையாலே ஆண் பிள்ளையான தன்னை இவளா வென்றுவிடப் போகிறாள். பெண்ணினுடைய சக்தி என்னன்னு புரியாத ராமன். உண்மையாக சொல்ற, கிண்டல் அல்ல. பெண்கள் ஆண்களை விட 8 மடங்கு உயர்ந்தவர்கள்னு சாஸ்திரம். அவள் நினைத்தால் எதுவும் செய்யலாம். அவளுக்கு இயல்பான